Hi all, Assalamu alaikum. Welcome back to Sajna's Malabar recipe in Tamil. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு cabbage thoran தான் செய்ய போகிறோம். கேரளா ஸ்பெஷல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு cabbage பாதி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அது கூட கொஞ்சமாக கேரட் துருவனை சேர்த்துருக்கு. 8-10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகு 4 கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கு. இதுவும் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கு. இது கூட நம்ம சேர்த்தி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இனி இதெல்லாம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேபேஜ் கூட நம்ம மிச்சம் போட்டிருக்கிற எல்லா பொருளும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே நம்ம வைக்க போகிறோம். இனி அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த பொரியலுக்கு நான் தேங்காய் தான் சேர்த்த போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்திருக்கிறோம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இனி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேபேஜ் கூட்டு இது கூட சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே தண்ணியெல்லாம் ஊற்ற போகிறதில்ல, அப்படியே கிளறி விட்டு வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றினா அதோடய ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அதனால் நம்ம கை விடாமல் மிக்ஸ் பண்ணியே எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அதே வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட கேபேஜ் தோரன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இதையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நான் மறுபடியும் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.